வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 5 ஓவர் போட்டியாக நடக்கும் சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் பிளே ஆஃப் ரேஸில் புது சிக்கல். அதாவது சிஎஸ்கே vs ஆர்சிபி அணிகளின் போட்டியானது மழை காரணமாக 5 ஓவர்களாக குறைக்கப்பட்டால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற இரு அணிகளும் என்ன செய்ய வேண்டும் என்று தற்போது தெரிய வந்திருக்கு. கடந்த சில நாட்களாக ஐபிஎல் தொடரில் ஏராளமான போட்டிகள் மழையால் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் புள்ளிப்பட்டியலில் பல்வேறு மாற்றங்களும் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஆர்சிபி vs சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் மழை குறுக்கிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதேபோல் பெங்களூருவில் சுமார் 80% மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்து உள்ளது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். அதேபோல ஆர்சிபி அணி 18 ரன்கள் வித்தியாசத்திலோ அல்லது 11 பந்துகள் மீதம் இருக்கும் நிலையிலோ வென்றால் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். இதனால் இரு அணி ரசிகர்களும் போட்டி நடக்க வேண்டும் என்று வேண்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த போட்டி மழை காரணமாக 5 ஓவர்களாக நடத்தப்பட்டால் இரு அணிகளுக்கும் டிஆர்எஸ் விதியின் கீழ் என்ன இலக்கு இருக்கும் என்று தற்போது தெரிய வந்திருக்கு. அதன்படி ஆட்டம் 5 ஓவர்களாக குறைக்கப்பட்டு ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் ஆடும் பட்சத்தில் உதாரணமாக 80 ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டால் சிஎஸ்கே அணியை 62 ரன்களுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி நடந்தால் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டை 0.448 ஆகவும் ஆர்சிபி அணியின் ரன் ரேட்டை 0.450 இருக்கும். இதனால் ஆர்சிபி அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். ஒருவேளை சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் ஆடி 81 ரன்களை இலக்காக நிர்ணயித்தால் அதனை ஆர்சிபி அணி 3.1 ஓவர்களில் சேசிங் செய்ய வேண்டும். அப்படி சேசிங் செய்தால் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டானது 0.451 ஆகவும் ஆர்சிபி அணியின் ரன் ரேட்டானது 0.459 ஆகவும் இருக்கும். ஆனால் ஒரு பந்து தவறினாலோ அல்லது ஒரு ரன்களை கூடுதலாக விட்டு கொடுத்தாலோ சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும் என்றும் தெரிய வந்து இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.